நோக்கியால இருந்து இப்போ புதுசா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல நோக்கியா 5.4 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன்ல என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபோன் 6.39 இன்ச் HD+ ரிசொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. HD+ ரிசொல்யூஷன் இப்போலாம் வெறும் பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நோக்கியாவில் இன்னும் இதை ஏன் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட்டு கேமரா. பிரைமரி சென்சர் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சர் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்சர் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டர், அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபோனோட பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 662ல ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 660க்கு அபோவில் 665க்கு பிலோவில் உள்ள ப்ராசஸர். நீங்கள் மீடியாடெக் கூட கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் G85 கூட டேரெக்டாக காம்படிட் பண்ணும். நார்மலாக சிபியூவில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை பெர்ஃபார்மன்ஸில். பட் கேமிங்னு சொல்லும்போது G85 கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக பிலோவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இன்னமும் 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கலாம். அது கூட கொடுக்காம வெறும் 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 4GB ஒரே ரேம் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரை 64 அப்புறம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா மைக்ரோ SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த ஃபோன் Android 10ல் தான் ரன் ஆகுது. இந்த ஃபோனை Android 11க்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நோக்கியா பொறுத்தவரை அப்டேட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவங்க இத்தனை நாளாக உருப்படியாக செய்கிற ஒரே விஷயம் அப்டேட்ஸ் டைமுக்கு கொடுக்குறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோனை யூரோப்பில் தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் ப்ரைஸ் பொறுத்தவரை 189 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கை நீங்கள் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 17,000 இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே யூரோப்பியன் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் அரௌண்ட் 13,000 to 15,000 இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியா லான்ச் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை வாங்காதீங்க. சப்போஸ் ரெட்மி லான்ச் பண்ண மாதிரி 10,000 12,000 இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.